நீங்க நீடித்த ஆயுசு வாழும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது ஒரு கட்டளை. தேவன் உங்களுக்கு சொல்ற கட்டளை உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது பாருங்க, ஒரு வாக்கு தத்தத்தோட கோத்து கட்டளையை கொடுக்கிறாரு. பைபிள்ல கட்டளைகளும் இருக்கு, வாக்கு தத்தங்களும் இருக்கு. சில நேரம் ரெண்டுமே கோத்து, ரெண்டும் அப்படியே இணைஞ்சு வரும். அந்த வாக்கு தத்தத்துக்கு இந்த கட்டளை அடிப்படையா இருக்குது. இந்த கட்டளையை செஞ்சா உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே வருது பாருங்க. யாத்திரம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. so that you may live long, honor your father and mother. இது உனக்கு கிடைக்கும்படி, ரொம்ப காலம் வாழணுமா, நீனு சுகமா இருக்கணுமா, நல்லா இருக்கணுமா, பிள்ளைகளே நீங்க நல்லா இருக்கணுமா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமா, சில காரியங்கள் நீங்க பண்ணணும். உங்கள் தாயையும் தகப்பனையும் நீங்க கனம் பண்ணுங்க. எபேசியர் 6:1-3. இப்ப சிலர் இப்ப இந்த யாத்திரா 20 நான் வாசித்தேன் இல்லையா, சிலர் என்ன சொல்லுவாங்க, அது பழைய ஏற்பாடுங்க, அது பிரமாணங்க. எப்படி பழைய ஏற்பாடு பிரமாணம், அப்புறம் அது கிருபையோட ஒத்து வராதுங்க அப்படின்வாங்க. அது கிருபையோட ஒத்து போகாது, அது பிரமாணத்தின்படி கொடுக்கப்பட்ட வாக்கு. நமக்கு கிருபையின்படி. ஓகே, எந்த கிருபை? பவுல் போதித்த கிருபை தானே, பவுல் போதித்த கிருபை தானே. நான் காமிக்கிறேன். பவுல் கிருபையை தானே போதிச்சாரு. அவரை போல யாரும் கிருபையை போதிச்சதே கிடையாது. பவுல் எழுதுறார் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில், தேவனுடைய இரக்கத்தை பற்றி, கிருபையை பற்றி 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதிட்டார். எபேசியர்ல பயங்கரமா பேசியிருக்கிறாரு. இப்ப 6ஆம் அதிகாரத்தில் வர்றப்போ இந்த கிருபையை போதிக்கிற பவுல், கிருபையை எக்ஸ்ட்ரீமா போதிக்கிற பவுல் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் என்ன போதிக்கிறார் என்பதை கவனிங்கள். எபேசியர் 6:1 வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். 2ஆம் வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை, 3ஆம் வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் மூல முதலாம் கற்பனையாய் இருக்கிறது.